அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கடந்த 2வது தேர்வினுடைய சதவீதம் ஓகேங்களா, அதுல ஒரு 25 சம் இருக்கு. அதனுடைய விளக்கம் விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். மேக்ஸ் எப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு 40 சம் நடத்திட்டோம் நம்ம. இப்ப அது அடுத்த மீதி 25 சம் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம். இப்ப 76வது சம், அதாவது நம்மளுடைய 2வது டெஸ்ட் பேட்ச்ல மேக்ஸ் 76 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுல 76வது கணக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தேவைப்படுறவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. 76வது கணக்கு பாருங்க. அதாவது 7.2 என்பது 18 எவ்வளவு சதவீதம் சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஓகேங்களா. இருந்தாலும் புள்ளியில இருக்கு ஓகேவா. அப்ப கவனிங்க, இந்த 7.2 என்பது 18 எவ்வளவு சதவீதம், இதுலதான் இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க ஓகேவா. நம்ம எல்லா சமயமே இந்த 100 வச்சுதான் போடுவோம் ஓகே, ஈஸியா. அப்ப கவனிங்க, இதுல தானே இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க அப்படின்னும் பொழுது இததான் மொத்தம், இந்த மொத்தத்துல இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க ஓகேவா. பாத்தீங்கன்னா அந்த 100 தான் ஓகேவா, இதை 100 தான் எடுத்துப்போம். அப்ப 100 தான் 18னா என்ன கொடுத்திருக்காங்க, 7.2 என்பது எவ்வளவு சதவீதம். எப்பயுமே மொத்தம் தானே சதவீதம் சொல்லுவாங்க, அந்த மொத்தம் தான் 100, அந்த இதுதான் மொத்தம் ஓகேங்களா. அப்ப 100% தான் இந்த 18னா அதுல இந்த 7.2 என்பது எவ்வளவு சதவீதம், புரியுதா பாருங்க. ஏவா இது எவ்வளவு சதவீதம், இதான் கணக்கு, புரியுதா பாருங்க. இந்த கணக்கின் மொத்தம் 18, அதை நம்ம 100 எடுத்துக்கிறோம் ஓகே. இதை நீங்க அடிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ஈஸியா அடிச்சிடலாம். கவனிங்க, அப்ப இங்க 7 புள்ளியில இருக்கு ஓகே. அப்படி இருக்கும்பொழுது அடிச்சுட்டு இருக்க தேவையில்ல, குறுக்கில் ஃபர்ஸ்ட் பெருக்கிருங்க. இதையும் பெருக்கலாமா, இதையும் பெருக்கிட்டா புள்ளி போயிடும். அதை பாருங்க, ஒரு புள்ளி தான் இருக்கு, அதுக்கு ஒரு 0 போயிடும் ஓகேங்களா. மீதி ஒரு 0 போட்டுற வேண்டியதான். அதான் எப்படி தெரியுமா சொல்றேன், அதை பாருங்க, 7.2 இன்ட்டு ஓகேவா 100 இருக்கு, பெருக்கினீங்கன்னா ஒரு புள்ளிக்கு ஒரு 0 போயிடும், மீதி அப்ப இங்க ஒரு புள்ளி போயிடும். அப்ப 72 10 720 வரும் ஓகேவா. ஒரே ஸ்டெப் இதை கிராஸ்ல பண்ணீங்கன்னா இங்க சைட்ல போடுறேன் 720, சைட்ல இருந்து அடிக்க தானே போறோம், அப்ப டிவைட் பை 18 அர்த்தம். ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அப்ப அடிக்கலாமா, 9 2 18, அடுத்து இது 2 அடிங்க, 36 2 72, 0 மேல போயிடும் ஓகேவா. அப்ப 9ஐயும் 3 அடிக்க போறோம். அப்ப அடிச்சீங்கன்னா ஒரு முறை, இது அடிச்சீங்கன்னா 4 முறை, அப்ப 40% தான் உடைய ஆன்சர். புரியுதா பாருங்க, இது மொத்தம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 76வது சம் பார்க்கலாம். 77வது சம் பாத்தீங்கன்னா 600 30% மதிப்பில் 25% எவ்வளவு. ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகேவா, இருந்தாலும் பொறுமையா போடணும் ஓகேங்களா. 600 30% மதிப்பில் 25% ஓகேவா. இப்ப இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்ததால நம்ம 100 வச்சு போடாம அப்படியே ஒன்லைனரா போடலாமா, ஈஸியா போடலாம் பாருங்க. இந்த இன்னு இல்லு இதெல்லாம் வந்தா பெருக்கல் நடத்தும் ஓகேவா. இன் இல் இதெல்லாம் வந்து இந்த மதிப்புல வந்தா பெருக்கல் போட்டு போடணும், ஒரே லைன் ஓகே. பாத்தீங்கன்னா அப்ப 600 அது பாருங்க, அப்ப 600 இன்னா பெருக்கல் 30% எப்படி எழுதுவோம்னா 30/100 நடத்தும் ஓகேவா. அப்ப 30/100, அப்ப 600 30% மதிப்பில் 25%, அப்ப அது 25/100, அவ்வளவுதான். இதை அடிச்சா நம்ம ஆன்சர் கிடைச்சு, புரியுதா பாருங்க. 600 30% மதிப்பில் 25% எவ்வளவு, இதான் கொஸ்டின். அப்படியே எழுதியாச்சு. அப்ப கேன்சல் பண்ணலாம் பாருங்க, 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஓகேவா. 4 25 25, இது அடிச்சீங்கன்னா 4 25 100 ஓகேவா. அடிக்கலாமா திருப்பியும், இந்த பாருங்க 2 2 4 அடிக்கிறேன், இது அடிச்சா 5 2 30 அடிக்கிறேன், திருப்பி இந்த 2 எடுத்து போய் நீங்க அடிச்சீங்கன்னா 3 2 6, அப்ப 3ஐயும் 15ஐயும் பெருக்கினீங்கன்னா நமக்கு 45 கிடைக்கும். அப்ப அதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. இந்த கணக்கோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 45, சிம்பிளா போட்டுடலாம். 77 அவ்வளவுதான். இப்ப 78 பார்க்கலாம். 78வது சம் பாருங்க. எந்த ஒரு சமயமே கொஸ்டின் நிதானமா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். அதாவது 250 லிட்டரினுடைய 12% என்பது, அதாவது 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷ் சதவீதத்துக்கு சமன் சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன் இருக்கும், மேக்ஸிமம் ஆப்ஷனை செக் பண்ணியும் போட்டிருப்பீங்க ஓகேவா. ஆனா ஒரு சில கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செக் பண்ணி ரொம்ப லேட் ஆகும் ஓகேங்களா. இது மாதிரி சம்லாம் ஒன்லைனர் ஆன்சர் அப்படி சிம்பிளா போடலாம். அதாவது அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சமம் சொல்றாங்கல்ல, அப்படி சமம் அப்படி நீங்க அப்படி எழுதலாமா, ஈஸியா எழுதலாமா. 250 லிட்டரினுடைய 12% என்பது இந்த 150 லிட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சமம், ஈக்குவல் சொல்றேன், அப்படியே எழுதலாமா. அப்படி எழுதுற பாருங்க, 250 லிட்டரின் 40 லிட்டரே மறந்துருங்க, ஏன்னா அதுவும் லிட்டர் இதுவும் லிட்டர் தான் ஓகேவா. சாதாரண எண்கள் வச்சுப்போம். 250 அப்ப 250 ஓகே, ஃபர்ஸ்ட் 250 போடுறேன். இந்த 250 லிட்டரினுடைய 12%, அப்ப இந்த இன்னு இதெல்லாம் வந்தாலே பெருக்கல் நடத்தும் ஓகேவா. மல்டிபிள் தான் ஈஸி. அப்ப பாத்தீங்கன்னா 250 12% 12/100, 250 லிட்டரினுடைய 12% ஆனது எதுக்கு சமம் சொன்னா 150 லிட்டரின், அப்ப 150 150 லிட்டரினுடைய டேஷ் சதவீதம், அப்ப x% சமம் சொல்றேன், முடிஞ்சு போச்சு கணக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒன்லைனர் ஆன்சர், இதான் அடிச்சாலே ஆன்சர் உங்களுக்கு. இதான் சிம்பிளிஃபிகேஷன், ஈஸியா அடிக்கலாம் ஓகேவா. கவனிங்க, இதையும் நம்ம 100 வச்சு போட்டா போடலாம், அது கொஞ்சம் ஈஸி ஓகேவா. அதை விட இது ஒன்லைனரா எல்லாருக்கும் புரியும். அப்படியே ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 250 லிட்டரின், அப்ப 250 லிட்டரினுடைய 12% ஆனது எதற்கு சமம்னா 150 லிட்டரினுடைய x சமம் ஓகேவா. ஈஸியா போடலாம். கவனிங்க, இங்க எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கு ஓகேவா. எல்லாமே பெருக்கு, எங்கேயுமே பிளஸ் மைனஸ் குறி இல்ல. அப்படி இல்லைனாலே இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் அடிச்சிடலாம், அப்படியே ஈக்குவல் அப்படியே அடிச்சிடலாம்.
இல்ல எனக்கு இதெல்லாம் அடிக்க தெரியல அப்படின்னா இந்த எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மேல இருக்கிற 150 கீழே கொண்டு போயிடுங்க, கீழே இருக்கிற 100 அட்மிட் மேல கொண்டு போயிடுங்க, அடிச்சு அடிச்சிருங்க, அப்படியும் முடிக்கலாம். ஓகேவா? ஆனா எல்லாம் மல்டிபிளா இருக்கும்போது இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். கரெக்ட். ஓகேவா? இல்ல மீதி என்ன மீதி இருக்கு? 150 இருக்கு, இங்க 250 இருக்கா, அப்படியே அடிக்கலாம். இல்ல நீங்க கீழே கொண்டு போய் அடிக்கலாம், உங்க விருப்பம். நான் அப்படியே அடிச்சிட போறேன். இது 350 150 350. ஓகேவா? 350 பெருக்கினீங்கன்னா 150 வந்துரும். அப்படியே இதையும் நான் இதையும் கேன்சல் பண்றேன். ஓகேவா? இது அடிச்சீங்கன்னா 550 150. ஓகேவா? 5 முறை 50 பெருக்கினா 250. 550 250 ஃபினிஷ். ஓகேவா? இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு திருப்பி இங்க எல்லாம் மேல தானே இருக்கு. இந்த 3 இங்க அடிக்கிறேன், அடிச்சீங்கன்னா 4 3 12 இது 1 3. அப்ப இங்க ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப மேல இருக்கிற 5ஐயும் மேல இருக்கிற 4ஐயும் பெருக்கினா 20. அப்ப x உடைய வேல்யூ 20. நான் டைரக்டா அடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது தெரியலனா சிம்பிளா ஒரே ஸ்டெப் x மட்டும் வச்சுக்கிட்டு இந்த எல்லா வேல்யூயும் அங்க கொண்டு போய் அடிங்க. உங்களுக்கு கண்டது இந்த ஒரு லைன் எழுத தெரியும். இந்த ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிட்டாலே ஆன்சர் கிடைச்சிரும். இதோட ஆன்சர் வந்து இந்த 5 4 பெருக்கினா 20. ஆன்சர் வந்து 20. ஓகேவா? அடுத்து 79வது சம் பார்க்கலாம். ஓகேங்களா? 79வது சம் பாருங்க. ஒரு ஈஸியான சம். ஓகேங்களா? a இனுடைய x சதவீதம் என்பது b இன் y சதவீதத்துக்கு சமம் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எனில் b இனுடைய z சதவீதம் என்பது இந்த b இனுடைய z சதவீதம் என்பது என்ன மதிப்புன்னு நம்மள கேட்கறாங்க. ஓகேங்களா? ஈஸியா ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? என்னன்னு பாப்போங்க நீங்க. அப்ப அவங்க சொல்றத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாமா? அதாவது a இன் x சதவீதம் சொல்றாங்க. அப்படியே எழுதலாமா? அப்படியே எழுதுங்க பாருங்க. அதாவது a இன் x சதவீதம்னா x by 100 இதான். அப்ப a இன் x சதவீதம் அப்படின்னா x by 100. ஓகே, தெரியும் உங்களுக்கு. இது எதுக்கு சமம்னா b இனுடைய y சதவீதம் அப்படின்னா y by 100க்கு சமம். இதான் அவங்க முதல் ஸ்டேட்மெண்ட். இது இதுக்கு சமம் சொல்லிட்டு இதனுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எதை கேக்குறாங்க? b இன் z சதவீதம் கேக்குறாங்க. அப்ப b பத்தி தானே கேக்குறாங்க. அப்ப நம்ம b ஃபர்ஸ்ட் அப்ப இதுல இருந்து நம்ம b கண்டுபிடிச்சுக்கலாம். ஒண்ணும் பெரிய கணக்குலாம் கிடையாது. அப்படியே எழுதியாச்சு. எழுதிட்டு இதுல இருந்து b வேல்யூ கண்டுபிடிங்க. நமக்கு 100 100 அடிச்சு விடலாமா? கேன்சல். ஏன்னா ஃபுல்லா பெருக்கலா இருக்கும்போது இதையும் அடிச்சுக்கலாம், மேல அப்படியே அடிச்சுக்கலாம். ஈஸி தான். ஓகேவா? அப்ப b யோட வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா இந்த y எங்க போய்டும்? கீழே போய்டும். அப்ப b மட்டும் தேவைன்னா இந்த y அப்படியே கீழே போய்டும். ஓகேவா? அப்ப எப்படி மாறுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ப ax ஆங்க. அப்ப ax y கீழ வந்துரும். y கீழ வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய b கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? புரியுதா பாருங்க. b வந்து கண்டுபிடிச்சாச்சு. b வந்து கண்டுபிடிச்சாச்சு ax by y ன்ட்டு. ஓகேவா? b னுடைய z சதவீதம் கேக்குறாங்க. அப்ப நான் எழுதிட்டோமா? அத பாருங்க. b னுடைய z சதவீதம் இதான் கேக்குறாங்க. b னுடைய z சதவீதம் தான் क्वेश्चन. ஓகேவா? இதுதான் ஒரு क्वेश्चन. ஓகேவா? நமக்கு தான் b யோட வேல்யூ தெரியும்ல. b யோட வேல்யூ தோருக்கு பாருங்க. ஓகேவா? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? b யோட வேல்யூ தோருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b க்கு பதிலா போடலாம். b க்கு பதிலா இந்த a xy. ஓகேவா? x by y. ஓகேவா? பக்கத்துல யார் இருக்கா? ஒரு z இருக்காங்க. அந்த பெர்சன்டேஜ் புரியுதா பாருங்க. இது ஆப்ஷன்ல இருந்தா எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. இல்ல இத மட்டுமே சேர்த்து ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க. ஆப்ஷனை பொறுத்து நீங்க எடுக்கணும். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா a இனுடைய xz by y தான் ஆன்சர். ஓகேவா? a இன் xz by y பெர்சன்டேஜ். அந்த பெர்சன்டேஜ் அப்படியே போட்டாச்சு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இதுதான் இந்த ஒன் லைனர் எழுத தெரிஞ்சாலே நீங்க இதுல இருந்து கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே. அடுத்து 80வது சம் பார்க்கலாம். 80வது கணக்கு பாருங்க. ஓகேங்களா? ஈஸியான கணக்கு தான். நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஒரு எண்ணினுடைய 75% அதே எண்ணினுடைய 60% இடையே உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? வித்தியாசம் 82.5 அப்படின்னா அந்த எண், அதாவது இது முதல் ஸ்டார்ட் ஆகுதுல்ல இந்த எண், இந்த ஒரு இதுதான் சொல்றாங்க. இந்த எண்ணினுடைய 20% என்ன வரும்? அந்த எண்ணுன்னு கேட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த எண்ணுலயும் 20% 20% மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? நிறைய பேர் அந்த எண்ணை கண்டுபிடிச்சு ஆன்சரா போட்டிருப்பாங்க. தப்பு. ஓகேவா? கடைசி வரைக்கும் கொஸ்டினை படிக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் படிக்கணும். தமிழ்ல கூட அப்படிதான். லைனை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பாரதியாரை பத்தி கொடுத்துருப்பாங்க, இயற்பெயர் கேட்டிருப்பாங்க. முடியரசனை பத்தி கொடுத்துட்டு இயற்பெயர் கேட்டிருப்பாங்க. நீங்க ஃபுல்லாவே படிக்காம அப்படி பார்த்தோன்னு அடிச்சு ஃபாஸ்டா அடிச்சிருவீங்க. ஓகேவா? தப்பு. இப்ப ஈஸியா போடலாம். ஓகே, டைம் இல்ல. ஒரு எண்ணினுடைய 75%. இப்ப எப்பயுமே ஒரு எண் அப்படின்னா எக்ஸ் வச்சு போட்டா ஈஸியா தான் இருக்கும். ஆனா இது மாதிரி சம்முக்கு அதை விட ஈஸியா நம்ம அப்படியே போடலாமா? அந்த எண்ணினுடைய 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம். எப்பயுமே இந்த வார்த்தை வந்தாலே கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டிஃபரண்ட் அப்படின்னு வார்த்தை வந்தாலே கணக்கு முடிஞ்சிடும். சிம்பிளா முடிச்சிடலாம். யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 75%க்கும் 60%க்கும் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள இதுக்கு நடுவில் உள்ள டிஃபரண்ட் எவ்வளோனா 82.5 ஒரு மதிப்பை கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 82.5. அந்த எண்ணின் 75% எடுத்து வச்சுக்கோங்க. கையில 60% எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து கழிச்சு பார்த்தா இந்த நம்பர் கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல. அப்ப நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஈஸியா
இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தானே 82.5. இது நம்பர்ல பெர்சன்டேஜ்ல டிஃபரெண்ட் வரும், பெர்சன்டேஜ்ல சதவீதத்துல டிஃபரெண்ட் பாருங்க. அப்ப 60ல இருந்து ஒரு 15 கூட்டினா தான் 75 வரும். அப்ப சிம்பிள். அந்த 15% இருவருக்கும் உள்ள வித்தியாசம் 15% எண் தான் இந்த 82.5. ஒரே ஸ்டெப் தான். அப்ப இந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எவ்வளவு கழிச்சீங்கன்னா 15% வரும். ஓகேவா? அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப் தான். இந்த 15 தான் இந்த 82.5. ஓகேவா? புரியுதா பாருங்க. ஓகேவா? கணக்கு இந்த 15 இது ரெண்டு டிஃபரெண்ட் 15. அந்த 15%, ஓகேவா? 15% தான் இந்த 82.5னா உங்களோட கொஸ்டின்ல அந்த எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொதுவா அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னா 100 எவ்வளவுன்னு போட்டணும். 100 தான் அந்த மொத்தமான எண். ஓகேவா? அப்ப 100 எவ்வளவுன்னு கேட்டா அந்த எண் கிடைக்கும். நம்ம 100 போட தேவையில்ல, டைரக்டா அந்த எண்ணினுடைய 20% தான் போட போறோம். அப்ப அந்த 20 எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இது ஃபுல்லா பெர்சன்டேஜ்ங்க, இது ஃபுல்லா பெர்சன்டேஜ், இது ஃபுல்லா எண்கள். ஓகேவா? அப்ப 20% எவ்வளவு நம்ம கேள்வி கேட்கறாங்க. புரியுதா பாருங்க. ஏன் 15 எடுத்துக்கிட்டேன்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப சதவீதத்துல வித்தியாசம் தான் அந்த 15. இருவருக்கும் உள்ள எண்கள்ல வித்தியாசம் 82.5. ஓகேவா? அப்ப சிம்பிளா இது அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? கவனிங்க, 15 தான் 82.5. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, சைட்ல அடிச்சுக்கலாம், குறுக்குல பெருக்க தான் முடியும். ஓகேவா? இதையும் குறுக்குல பெருக்க தான் முடியும். பட் இதையும் அடிச்சுட்டு இருக்கலாம், இதையும் அடிக்க முடியும். ஆனா இங்க புள்ளி இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா இது ஃபர்ஸ்ட் பெருக்கலாமா. ஏன்னா ஒரு புள்ளி தானே போகணும். அப்ப ஒரு 0 இருக்கு பாருங்க. அப்ப இதை கிராஸ்ல பண்ணாலே இந்த புள்ளி ஓடிடும். அப்ப புரியுதாப்பா? அப்படியே மாத்தி எழுதிட்டுமா இங்க அதை பாருங்க. இந்த 15 தான் இங்க இதை அப்படியே மாத்தி எழுத போறோம். ஓகேவா? என்ன பண்ண போறோம்னா 20 இங்க பெருக்க போறோம். பெருக்கட்டுமா? பெருக்குனா இந்த ஒரு 0க்கு இந்த புள்ளி போயிடும். ஓகேவா? போயிடுச்சுன்னா வெறும் இது பாருங்க 2ஆல 825 மட்டும் பெருக்குங்க. ஏன் 825 ஆச்சுன்னா இங்க 20ல இருந்து ஒரு 0 எடுத்ததுனால புள்ளி எனக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு 0 போயிடுச்சு. மீதி 2ஆல இதை பெருக்கினாலே போதும், வேல்யூ கிடைச்சிடும். பெருங்க 2 5 10க்கு 0, மீதி 1 2 4 1 5 8 2 16. அப்ப எவ்வளவு வருது? 1650 வருது. அப்ப இதுதான் இவ்வளவு வேல்யூ. அப்ப அடுத்த சைடுல அடிக்க தானே முடியும். டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணலாம் பாருங்க, அடிக்கலாம் பாருங்க. ஓர் 15 15. ஓகேங்களா? ஓர் 15 15 வருது. அப்ப கவனிங்க, இது ஓர் 5 15. இங்க அடிச்சீங்கன்னா அதே மாதிரி ஓர் 5 15, திருப்பி 1 மீறும், திருப்பி ஒரு முறை 5 0 அப்படியே போட்டேன். அப்ப ஆன்சர் 1110. எனக்கு 15 அடிக்க தெரியலனா கூட நீங்க பொறுமையா 3ஆல் அடிங்க, இல்ல 5ஆல் அடிங்க, ஆன்சர் பர்ஃபெக்ட்டா 110 வரும். ஓகேவா? இது எழுத தெரிஞ்சது புரியுதா பாருங்க. ஓகேவா? क्वेश्चनலே கொடுத்துட்டாங்க 75%க்கும் 60% உள்ள டிஃபரண்ட் தான் இந்த 82.5 கொடுத்துருக்காங்களா. அப்ப நம்ம சொல்ல வேண்டியது சதவீதத்துல வித்தியாசம் எடுத்து கழிச்சீங்கன்னா 15 வரும். அந்த 5% தான் இந்த நம்பர். அப்படின்னா கொஸ்டின்ல அந்த எண் கேட்டாங்கன்னா நம்ம 100ன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த எண்ணுடைய 20% தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம டைரக்டா 20% கண்டுபிடிச்சா ஆன்சர் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? எனக்கு அந்த ஒரு புள்ளி போகணும், அதனாலதான் இந்த 0 பெருக்கி விட்டோம். ஓகேவா? அடுத்து 81ஆம் சம் பார்க்கலாம். 81வது சம் பாருங்க. 81 பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரினுடைய அளவு 2 நிமிஷம். ஓகேவா? பொதுவா 2 நிமிஷத்துல 35 லிட்டரில் இருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது. ஓகேவா? 35 லிட்டர் இதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா 50 லிட்டரா ஆயிடுச்சு. இதுல இருந்து இதுவா அதிகரிச்சிச்சு. ஓகேவா? ஏன்னா அதிகரித்த சதவீதம் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப அதிகரித்த தண்ணீரின் சதவீதம். அப்ப கொஸ்டினை ஃபுல்லா படிங்க, படிச்சுட்டு பாருங்க. சும்மா ஒரு நிமிஷத்துல போட்டு முடிச்சிடலாம் சிம்பிளா. ஓகேவா? ஒரு தண்ணீர் தொட்டியில தண்ணீர் அளவு 35 லிட்டர் தான் இருக்குது. இதுதான் முக்கியமே. ஓகேவா? இதுல இருந்து இது ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ கவனிங்க, சிம்பிளா போடலாம். அப்ப 100 எடுக்கணும். ஓகேவா? 100 தான் நம்மள்ட்ட எவ்வளவு இருந்துச்சு, கையில 35 லிட்டர் தான் இருந்திருக்கு. ஓகேவா? அப்ப அந்த 35 அப்படியே போட்டுக்கணும். அதுதான் நமக்கு மாறாத மதிப்பு. ஓகேவா? அப்ப அதை தான் நம்ம 100 எடுக்கணும். லாபராஷ்டிரமும் இப்படிதான் போடுவோமே. ஓகேவா? எல்லா சாப்டருமே 100 தான் அப்படின்னு வச்சு போடுவோம். ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃபார்முலா எல்லாரும் படிச்சுதான் ஆகணும். கவனிங்க, அப்ப இந்த ஸ்டாண்டர்டான வேல்யூ தான் 100 எடுத்துக்கிட்டு கொஸ்டின் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம். அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு, இதுல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. 35ல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்கு? 15 லிட்டர் அதிகமா இருக்கு. ஓகேவா? 15 லிட்டர் அதிகமா இருக்கு. இதான் அதிகரித்த தண்ணீர் சதவீதம். பார்க்கலாமா? அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கோ அது இங்க போடுறீங்க. இது ஃபுல்லா தண்ணீர் தானே, இது ஃபுல்லா தண்ணீர், இது ஃபுல்லா சதவீதம். புரியுதா பாருங்க, நேரா கரெக்டா எழுதணும். ஓகேவா? 100 தான் 35 எடுத்துக்கிட்டு 5 லிட்டர் ஏன் 15 போட்டிருக்கேன்னா 15 தான் அதிகரித்த தண்ணீரினுடைய அளவு. அப்ப பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. புரியுதா பாருங்க? படிக்கலாமா? மேல இங்கே அடிச்சுக்கலாம், சைட்ல அடிச்சுக்கலாம். பட் கிராஸ்ல மட்டும் பெருக்க தான் முடியும். ஓகேவா? அப்ப அடிக்கிறேன், 5ஆல் அடிக்கிறேன், 3 5 5. இதை அடிச்சீங்கன்னா 7 5 35. ஓகேவா? இதையும் அடிக்க முடியாது. பட் 3ஐயும் 100ஐயும் பெருக்கலாம். கிராஸ்ல பெருக்கலாமா? 3 × 100 300. ஓகேவா? பாத்தீங்கன்னா 300 கிடைக்குது. பக்கத்துல 7 இருக்கு பாருங்க. அப்ப டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் 7. ஓகேவா? 300 7 வகுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அடிக்கலாமா? அப்ப அது பாருங்க, 300 7ஆல வகுக்க போறோம். வச்சா வருது பாருங்க. அப்ப அடிச்சா இங்க அடிச்சீங்கன்னா 4 7 28, மீதி ஒரு 2 மீறும். ஓகேவா? 4 7 28, மீதி 2 20 இருக்கு. 20ல எத்தனைனா 2 7 14, மீதி ஒரு 6 மீறும். அப்ப 6 அப்படியே போட்டுட்டு கீழே 7 போட்டாச்சு. ஓகேவா? இது கலப்பை பின்னத்துல இருக்கு. ஆப்ஷன் நீங்க பார்க்கணும். கலப்பை பின்னத்துல இருந்துச்சுன்னா கலப்பை பின்னத்துக்கு கொண்டு போகணும். இல்ல புள்ளியில இருக்குன்னா இப்ப 42 அதுக்கப்புறம் டிவைட் பண்ணினா புள்ளி வச்சுட்டே போலாம். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் நம்ம இதை பார்த்து எடுத்துக்கலாம் அப்படி. ஓகேவா? அடுத்து 82வது சம் பார்க்கலாம்.
82வது சம் படிங்க. ஒரு நகர மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 25% அதிகரிக்கிறது. 2 வருடம் கழித்து அதிகரிப்பு சதவீதம் சிம்பிளா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கல, எதை பத்தியுமே சொல்லல. ஆனா பொதுவா சொல்லிட்டாங்க அந்த மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கூட சொல்லல. அது மாதிரி நிறைய டைப் சம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40% நடத்திருக்கோம் பர்சன்டேஜ்ல. அடுத்த ஒரு 30% இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டலாம். கவனிங்க, இப்ப ஒரு நகர மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்குதா குறைதா, இதை நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா, அதிகரிக்குதா குறை, இந்த கொஸ்டின்ல அதிகரிக்குது. ஓகேவா, எவ்வளவுனா 25%. அப்ப நல்லா கவனிங்க, இது எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்ப நம்ம இதை வச்சே போடலாமா? இது மாதிரி ஒரே ஒரு % கொடுத்துட்டு இது மாதிரிலாம் கேட்டா சிம்பிளா போடலாம். ஓகேவா, இது எப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் பர்ஃபெக்டா வந்துடும். x பிளஸ் ஆர் மைனஸ் y பிளஸ் ஆர் மைனஸ் xy பை 100. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த ஃபார்முலா? இது எதுல போட்டிருப்போம்னா, நாம ஒரு பேனாவின் விலை முதலில் 10% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 10% குறைக்கப்படுகிறது எனில் அதிகரிப்பு சதவீதம் என்ன, இல்ல மாறுபட்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கோம்ல, அது மாதிரி சமக்கு இந்த ஃபார்முலா போட்டிருக்கும். ஓகேவா, அதாவது 2% கொடுத்திருப்பாங்க, 2% கொடுத்துட்டு ஒன்னு அதிகமாச்சு, அதாவது ஒன்னு அதிகமாயிருக்கு ஒன்னு குறைஞ்சிருக்கு, இல்ல ரெண்டுமே அதிகமாயிருக்கு இல்ல ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு பேனாவின் விலை முதலில் 20% குறைக்கப்பட்டு பின்னர் 20% அதிகரிக்கப்பட்டால் இதில் ஏற்படும் சதவீத மாறுபாடு என்ன? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது மாதிரி எது 2% கொடுத்தாலுமே ஓகேவா, இந்த ஃபார்மேட்ல போட்டா ஈஸியா வந்துடும். முதல்ல கொடுக்குற நம்பர் முதல்ல போடணும், ரெண்டாவது நம்பர் இங்க போடணும். ஓகேவா, இந்த பிளஸ் மைனஸ் நடத்திட்டேன் ஆல்ரெடி, கவனிச்சு பார்த்து முன்னாடி வீடியோல பாருங்க, எல்லாமே நடத்தியாச்சு. ஓகேவா, அப்ப இது மாதிரி சம் இதுல போட்டாலே ஆன்சர் பர்ஃபெக்ட்டா வந்துடும், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அப்ப 25க்கு ரெண்டு திரும்பி 25 தான் போடணும், இங்கேயும் 25 தான் இங்கேயும் 25 தான். ஓகேவா, அதிகரிக்கிறதுன்னு சொன்னதால எல்லாமே பிளஸ். இங்க 25க்கு இதுலயும் போடணும் இதுலயும் போடணும் எங்கேயும் போடணும், எல்லாமே பிளஸ் தான். ஏன்னா அதிகரிக்குன்னு சொன்னால பிளஸ். ஓகே, போடலாமா? அப்ப முதல் நம்பரும் 25 தான், பிளஸ் ரெண்டாவது நம்பரும் 25 தான். ஓகேவா, பிளஸ் தான் போடணும், ஏன்னா ஃபுல்லா பிளஸ், ஏன்னா அதிகரிக்கிற வார்த்தைகளை ஃபுல்லா பிளஸ். ஓகேவா, கவனிங்க, இது xy, x பிளஸ் ஆர் மைனஸ் y பிளஸ் ஆர் மைனஸ் xy தானே வரணும், x இன்டு y. அப்ப ரெண்டுமே அதே நம்பர் தான், 25 பை 100. புரியுதா பாருங்க, இந்த ஃபார்முலா அப்படி இங்க இருக்கும். ஓகேவா, நல்லா கவனிங்க, ஈஸியா இருக்கும். நம்ம கவனிங்க, எதுவுமே இங்கெல்லாம் அடிக்க கூடாது. ஓகேவா, இது தனி இது செப்பரேட் தனி. ஓகேவா, அப்ப கவனிங்க, ஓர் 25 இங்க அடிச்சீங்கன்னா 4 25 100. ஃபர்ஸ்ட் இந்த 25 4 வகுத்தரலாமா? ஓகேவா, அப்ப 25 4 வகுங்க, ஒரு நாள் 4 இங்க அடிச்சீங்கன்னா 25 எத்தனை நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 நாள் 20, 6 நாள் 24. அப்ப 6 முறை அடிச்சீங்கன்னா 24, மீதி 1 மீறுது, 1 இதுல வகுக்க முடியாதுல்ல. அப்ப நான் இங்க ஒரு புள்ளி வச்சுட்டு இங்க ஒரு 0 போடுறேன். 10ல எத்தனை முறை வரும்? 4 2 4 8. ஓகேவா, புள்ளி மீதி 2 மீறுது, 0 போட்டா 5 நாள் 20. அப்ப எவ்வளவு கிடைக்குதுன்னா இங்க மட்டும் என்ன எவ்வளவு கிடைக்குதுன்னா 6.25 கிடைக்குது. ஓகேவா, அப்ப இந்த மதிப்போட பிளஸ் தானே இருக்கு, அப்ப இந்த மதிப்போட இதை கூட்டணும், 6.25 கூட்டணும். புரியுதா? இப்ப 25 கூட்டினா 50, 50 கூட ஒரு 6 கூட்டினா 56, 56.25 தான் நம்ம ஆன்சர், 56.25. புரியுதா பாருங்க, 56.20 தான் ஆன்சர். அப்ப இந்த ஃபார்மேட்டை பார்த்து வச்சுக்கணும், ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டினுக்கு மக்கள் தொகை கொடுத்துருவாங்க. ஓகேவா, உதாரணத்துக்கு 2010 பாத்தீங்கன்னா 1,50,000 இருக்கிற மக்கள் தொகை வந்து ஆண்டுக்கு 10% அதிகரிச்சு கொண்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2010க்கு அப்புறம் 2013ல எவ்வளவு மக்கள் தொகை கேட்பாங்க. ஓகேவா, சிம்பிளா போட்டுடலாம். நம்ம அடுத்தது கணக்கு பார்க்கலாம். 83 பாருங்க. அடுத்தது 83வது சம் பாருங்க, ரொம்ப ஈஸியான சம், ஆனா ஒரு முக்கியமான மாடல் இது. ஒரு சதுரத்தினுடைய பக்கங்கள் 30% அதிகரிக்கப்பட்டால், இந்த வார்த்தை கவனிங்க, அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்ப ஒரு சதுரம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, சதுரத்தினுடைய பக்கங்கள் வந்து 30% அதிகமாச்சுன்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகமாகும் கேட்கணும். ஒரு சிம்பிளான கொஸ்டின், இது நம்ம அளவில கன்சிடர் பண்ணாம பர்சன்டேஜ் சிம்பிளா போட்டோம். இப்போ ஒரு ஃபார்முலா போட்டோம்னா நம்ம x பிளஸ் ஆர் மைனஸ் y பிளஸ் ஆர் மைனஸ் xy பை 100 போட்டோம்ல, அதுல போட்டாலே ஆன்சர் கிடைச்சிடும், அதுல தான் போடணும். ஓகேவா, ஆல்ரெடி முக்கியமான மாடல். இது மாதிரி கேட்பாங்க, ஒரு சதுரத்தின் பக்கங்கள் ஒரே ஒரு பர்சன் கொடுப்பாங்க, 100 கொடுக்கலாம் 50 கொடுக்கலாம், எவ்வளோ கொடுத்துட்டு அதிகமாகும் சொல்லுவாங்க. ஓகேவா, இது மாதிரி கொடுத்தாலே சிம்பிள் ஆன்சர் கிடைச்சிடும். கவனிங்க, x பிளஸ் ஆர் மைனஸ் y பிளஸ் ஆர் மைனஸ் xy பை 100, இதான் அந்த ஃபார்மேட். ஓகேவா, இதான் ஃபார்மேட், நடத்தி முடிச்சாச்சு. இதை பார்த்து முன்னாடி வீட்டில் இருக்கும். கவனிங்க, அந்த ஒரே ஒரு நம்பர் தூக்கி இதுல போடணும், இதுலயும் போடணும், 2 முறை போட்டு பெருக்கணும், பை 100 போடணும். ஓகேவா, அதிகரிக்கப்பட்டால் வார்த்தை தானே இருக்கு, அப்ப ஃபுல்லா பிளஸ் தான் போடணும், ஃபுல்லாவே பிளஸ். ஓகேவா, போன கணக்கு மாதிரி தான் இதுவும். ஓகேவா, இந்த மாடல் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாம கணக்கு வரவே வராது, கண்டிப்பா வரும். அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ கவனிங்க, அப்ளை பண்ணலாமா? 30க்கு அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண வருது, இங்க போடுறேன். அப்ப 30 ஃபுல்லா பிளஸ் தான் போடணும், அதிகமானால பிளஸ். ஓகேவா, குறைக்கப்பட்டாலும் மைனஸ் பண்ணணும், பிளஸ் பிளஸ் x இன்டு y, அதே தான், சேம் நம்பர் தான். அப்ப 100. புரியுதா பாருங்க. ஓகேவா, அப்ப கேன்சல் பண்ணுங்க, 2 0 இருக்கா, அப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், 3 9. ஓகேவா, 3 9ன்னு வருது. ஓகேவா, அப்ப 30 கூட்டினா 60 பிளஸ் 3 9, அப்ப எவ்வளவு வருது? 69%. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க, ஈஸியான கணக்கு. இந்த ஃபார்மேட் பார்த்து வைங்க. 84 பார்க்கலாம்.
84வது சம் பாருங்க. ஒரு டீயின் விலை, அதாவது ஒரு டீயின் விலை 6% வீழ்ச்சியுற்றால் நுகர்வோர் செலவை அதிகரிக்காமல் எவ்வளவு சதவீதம் தன் தேவையை அதிகரிக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான மாடல். ஓகேவா, நடத்தியாச்சு. எந்த மாடல்னா R/100 - R × 100. ஓகேவா, இந்த ஃபார்முலா வச்சு நடத்தியாச்சு. ஓகேவா, பார்த்திருப்பீங்க. இது எப்ப தெரியுமா வரும்? அதாவது ஏ என்பவரின் வருமானத்தை விட, அதாவது ஏ இன் வருமானம் B ஐ விட 30% அதிகம் எனில் B இன் வருமானம் A வை விட எவ்வளவு குறைவு? இப்படி, அதாவது மேல அதிகம்னா கீழே குறைவின் முடியும், மேல குறைவுனா கீழே அதிகம் முடியும். இந்த மாடல்ல நடத்தி முடிச்சாச்சு, ஆல்ரெடி இருக்கும், வீடியோல இருக்கும். இப்ப கவனிங்க, அதுவும் இந்த மாடல் தான். ஓகேவா, அப்ப இது நிறைய பேர் போட முடியல. ஏன்னா இதுல எங்கேயும் அதிகம் குறைவுன்ற வார்த்தை இருக்காது. ஆனா நிறைய பேர் தடுமாறினாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டீயின் விலை 6% வீழ்ச்சி, வீழ்ச்சினாலே குறைவுன்னு அர்த்தம். வீழ்ச்சினாலே குறையுது. வீழ்ச்சியுற்றால் நுகர்வோர் செலவு அதிகரிக்காமல் எவ்வளவு சதவீதம் தன் தேவையை அதிகரிக்க வேண்டும்? அப்ப இங்க குறைவு, இங்க அதிகம். ஓகேவா, இங்க குறைஞ்சிருக்கு, இங்க அதிகம். அப்ப இதை தூக்கி இந்த ஃபார்மேட் ஆறுனா இந்த ஒரே ஒரு நம்பர் தான், சிம்பிளா போட்டுடலாம். இந்த 6 தான் இந்த ஒரு நம்பர். ஓகேவா, அப்படியே போடுங்க. அப்ப பாருங்க, 6/100ல இந்த 6 போயிடுச்சு, அதாவது 100 - 6 இன்ட்டு ஒரு ஃபார்முலா 100. ஓகேவா, அப்ப 6/100ல 6 போயிடுச்சுன்னா 94, அதாவது 94 இன்ட்டு ஒரு 100. ஓகேவா, புரியுதா பாருங்க. இப்ப அடிக்க முடியுதா பாருங்க, அடிக்கலாமா? எத்தனை அடிக்கலாம்? 3 2 6, இதை அடிச்சீங்கன்னா 4 2 8, மீதி ஒன்று அடிச்சா 7 2 14, 47 இருக்கு. 47 எங்கேயும் அடிக்க முடியாது, இங்கேயும் அடிக்க முடியாது. ஓகேவா, சிம்பிளா மேல பெருக்கிடுங்க. 300/47. ஓகேவா, அப்ப 300/47. ஓகேவா, அப்ப கேன்சல் பண்ணலாமா? அப்ப கவனிங்க, 300ல எத்தனை 47 செக் பண்ணி பார்க்கணும். பெருக்கி பார்க்கலாமா? 10 முறை பெருக்கினா 470 போகும். ஓகேவா, இப்ப 10ன்றது எங்கேயோ 470 எங்கேயோ போகுது. அப்ப நான் சைட்ல செக் பண்ண போறேன். ஓகேவா, சும்மா ஒரு 5 முறை பெருக்குமா? 5 47 எவ்வளவுன்னு பாருங்க. 5 47 பார்க்கலாம். 7 35 5, மீதி 3, 4 23, 235 தான் வருது. 235, இங்க 300 இருக்கு. ஓகேவா, அப்ப ஒரு 6 முறை போட்டு பார்க்கலாமா? 6 × 47. ஓகேவா, 6 47 வருதான் பார்ப்போம். 6 42 2, மீதி 4, 282 வருது. அதாவது 6 முறை பெருக்கினா 282, 300க்குள்ள கரெக்டா கிட்ட வந்துருச்சு. 7 முறை பண்ணா 300 தாண்டி போயிடும். அப்ப கண்டிப்பா 6 தான் நம்ம போடணும். ஓகேவா, அப்ப கேன்சல் பண்ணா என்ன வருதுன்னா, ஓகேவா, அப்படிங்க போறோம் பாருங்க, 6 முறை போட்டா வருது. ஓகேவா, அப்ப 6 47 282, 282. இந்த 300ல 282 போயிடுச்சுன்னா மீதி ஒரு 18 மீந்து இருக்கும். ஓகேவா, 18 மீந்து இருக்கும். 18 மேல போடணும், எதாவது வகுத்தீங்களோ அது கீழே போடணும். இதுதான் கலப்பு பின்னம். ஓகேவா, அப்ப 6 18/47 அந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல போடணும். அப்ப இதோட விஷயம் என்னன்னா, இந்த பெர்சன்டேஜ்க்கு அதுல உள்ள போட்ட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, அப்ப இந்த மாடலை காப்பி பண்ணி வச்சு முக்கியமான மாடல் இது. அடுத்து 85வது சம் பாருங்க. 86வது சம் பாருங்க. ஒரு தொட்டியில் 1260 லிட்டர் எண்ணெய் நிரப்பப்படுகிறது. எனினும் அந்த தொட்டியில் 37% காலியாக உள்ளது. அதாவது ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டியில எவ்வளோ 1260 லிட்டர் எண்ணெயை நிரப்புறாங்க. ஓகேவா, அப்படி தொட்டி ஃபுல்லா அந்த இவ்வளவு லிட்டர் கொட்டினாலுமே மீதி 37% இப்படிதான் இருக்கான், காலியா தான் இருக்கான். ஓகேவா, அப்போ ஒரு தொட்டி முழுவதும் சொன்னா 100% அர்த்தம். ஓகேவா, ஒரு தொட்டி அப்படி கம்ப்ளீட் பண்ணா நம்ம அப்படிதான் படிக்கிறோமே, பெர்சன்டேஜ்னா ஃபுல்லா அர்த்தம். அப்ப அந்த தொட்டி ஃபுல்லா கொட்டணும்னா 100%. ஓகேவா, அப்ப இத கொட்டியுமே 37% காலியா இருக்கா? அப்ப 100ல 37% காலியா இருக்கு. அப்ப இது எதுக்கு சமம்? புரியுதா பாருங்க, மொத்தம் தொட்டி 100% வச்சுப்போம், அதுல 37% தான் காலியா இருக்கு இத கொட்டியுமே. அப்ப இது என்னவா இருக்கும்? அப்ப 100ல 37 போயிடுச்சுன்னா மீதி 67%. அப்ப அந்த 67% ஃபுல்லா எண்ணெய் ரொம்ப இருக்கு. அப்ப இந்த எண்ணெய் தான் அந்த 67%. அப்ப சிம்பிளா போடலாம் அதை பாருங்க. அப்ப அந்த 67% தான் இந்த 1260 லிட்டர்னு அர்த்தம். புரியுதா பாருங்க, ஏன்னா தொட்டி ஃபுல்லா கொட்டினதுல இவ்வளவுதான் கொட்டி இருக்கும். அப்ப இது இவ்வளவுதான் ஃபுல்லா இருக்கு. மீந்து போன பிளேஸ் 37% காலின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. இப்ப அதன் முழு கொள்ளளவு, அப்ப தொட்டி ஃபுல்லா எவ்வளவு அப்படின்னா 100% எவ்வளவு நம்மள கேட்கறாங்கன்னு அர்த்தம். புரியுதா பாருங்க, ஈஸியா போட்டணும். ஓகேவா, அப்ப கவனிங்க, கேன்சல். அப்ப மேல இங்கே அடிக்கலாம், இங்க அடிக்கலாம், குறுக்குல மட்டும் பெருக்கதான் முடியும். ஓகேவா, அப்படி பண்ணும்பொழுது இங்க அடிச்சா கஷ்டமா இருக்கும், இங்க அடிங்க ஈஸியா அடிச்சலாம். ஓகேவா, அப்ப 67 இருக்கு. ஓகேவா, அப்ப 67 கிடையாது, 37 தானே காலியா இருக்கு. அப்ப 100ல 37 போயிடுச்சுன்னா மீதி 63 அர்த்தம். 63 இந்த இதையும் கூட்டினா 100 வரணும். ஓகேவா, முழுசுனா 100 அர்த்தம். அப்ப 63 இதையும் கூட்டி பாருங்க, 63 70 100 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்ப கேன்சல் பண்ணுங்க. பண்ணும்போது 7 அடிக்கலாமா? 9 7 63, 9 7 63. இங்க அடிங்க, 12 அடிச்சிங்கன்னா 1 7, மீதி 5 இருக்கு. அப்ப 56. அப்ப 8 7 56, இந்த 0 அப்படியே வச்சுக்கிட்டேன், 180 கிடைச்சிருக்கு. திருப்பி இந்த 9 அங்க 180 அடிக்கலாமா? ஏன்னா சைட்ல ஃபுல்லா அடிச்சுக்கலாம். 9 9, இங்க அடிச்சிங்கன்னா 2 9 18, அந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டா 20 மீந்து இருக்கு. கீழே ஒரு 100 இருக்கு. அப்ப அந்த 20யும் 100யும் குறுக்குல என்ன பண்ண முடியும்? பெருக்கதான் முடியும். அப்ப 20யும் 100யும் பெருக்குங்க, அந்த 20 போட்டாச்சு, 100 பெருக்குனா 2 0 ஆட் ஆயிடும். ஓகேவா,
அப்ப 2000. அப்ப அந்த தொட்டினுடைய முழு கொள்ளளவு 2000 லிட்டர் வந்து ரெப்ப முடியும். அப்ப 100% தான் முழு கொள்ளளவு. அப்ப ஆன்சர் 2000 லிட்டர். சிம்பிளா. அப்ப இது உங்களுக்கு புரியணும். இந்த 37 என்னன்னு புரிஞ்சாதான் 63 எடுக்க முடியும். இப்ப சிம்பிளா போடலாம். 87 பாருங்க. 85வது சம் பாருங்க, மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? 86 போறோம், 85 பார்க்கலாம். என்ன ஆனது தொடர்ச்சியாக 10%, 20%, 25% அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை அதிகரிக்கப்படுகிறது. ஓகேவா? அதிகரிச்சுட்டே இருக்கு. எனில் இறுதியாக அந்த எண் எவ்வளவு சதவீதம் அதிகமாயிருக்கும்? இதுதான் அதனுடைய ஒரு கேள்வி. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எண் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் வச்சு கூட எடுக்கலாம். நீங்க எக்ஸ் வச்சு போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? இல்ல நம்ம ஒரு நம்பரை அசீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் ஃபுல்லாவே ஆன்சரா தான் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஃபுல்லா அதிகரிச்ச நம்பரா தான் இருக்கும். அப்ப நம்ம அதை முன்னாடி இருந்து கூட போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். நிறைய பேர் நிறைய மாடல் ஷார்ட்டா கூட போடுவாங்க. அப்ப கவனிங்க, நாம எப்படி போடலாம்னு பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் 10 அதிகமாகுது, அடுத்து 20, அடுத்து 25 சொல்லிட்டு 3 டைம். ஓகேவா? 3 டைம் அதிகமாயிட்டே இருக்கு. ஓகேவா? கவனிங்க. அப்ப நான் இது ஒரு கூட்டுவட்டி மாடல் வச்சுக்கிறேன், சிம்பிளான மாடல். அப்ப ஃபர்ஸ்ட் நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதாவது நான் ஃபர்ஸ்ட் 100ன்னு வச்சுக்கிறேன், அஸ்யூம் 100ன்னு வச்சுக்கிறேன். கவனிங்க, கேக்குதா பாருங்க, சவுண்ட் கிளீனா கேக்குதா பாருங்க. அப்ப 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த 100ன்ற எண்ணானது ஃபர்ஸ்ட் 10% அதிகமாகுது. 100 வந்து 10 அதிகமாகுதா? அப்ப 100ல 10% எவ்வளவுன்னு தெரியுமா? இந்த ஒரு 0 மறைச்சிட்டா அதான் 10%. அதாவது ஒரு 0 எடுத்துட்டா அதான் 10%. ஓகேவா? இப்படி தெரியலையா? சரி, நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன். 100ன்னு எடுத்ததுல எவ்வளவு அதிகமாகணும்? 10% அதிகமாகணும். அப்ப 10/100 தான் 10%. சிம்பிளா. அப்ப 100ல 10% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 கேன்சல், 10 தான். 100ல 10 தான் 10. ஓகேவா? அப்ப ஒரு 10. அப்ப 10 அதிகமாகுது. முதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி 10 அதிகமாகுது. ஓகேவா? அப்ப ரெண்டாவது இங்க வந்துடலாமா? அப்ப 100ஐயும் 10ஐயும் கூட்டி தான் நீங்க இங்க போடணும். 110ன்னு போடணும். ரெண்டாவது நம்பர் 110 நீங்க போடணும். 100 கூட அந்த 10 கூட்டினீங்கன்னா 110 நீங்க அசீவ் பண்ணிட்டு, இப்ப எவ்வளவு அதிகமாகுது? 20% அதிகமாகுது. அப்ப 20% எவ்வளவுன்னு பாருங்க, 20/100ன்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டாவது நம்ம அடுத்து வந்து 20 அதிகமாகுது. அப்ப எவ்வளவுன்னு பார்க்கலாமா? இந்த 2 0க்கு இந்த 0வை இந்த 0 அடிச்சாச்சு. ஓகேவா? அப்ப 2/11 எவ்வளவு கிடைக்குது? 22 கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்ப இந்த 110 கூட இந்த 22 ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப 132 கிடைக்கும். 110 கூட 22 ஆட் பண்ணீங்கன்னா 132 கிடைக்கும். இப்ப 130 எவ்வளவு அதிகமாகுது? 25% அதிகமாகுது. அப்ப 25% எப்படி எழுதுவோம்? 25/100ன்னு எழுதுவோம். புரியுதா பாருங்க. 25% 25/100ன்னு எழுதுவோம். அப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. இது ஒரு முறை அடிச்சா 25, 4 முறை அடிச்சா 100. அதாவது 4 25 100. ஓகேவா? அப்ப அந்த 4ஐயும் 130 அடிக்கலாமா? ஒரு முறை இங்க அடிச்சீங்கன்னா எத்தனை முறை வருது பாருங்க? 3 4 12. இந்த 1 அங்க போட்ட மீதிய திருப்பி 3 4 12. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா 33 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப ஆட் பண்ணலாமா? 10 அப்படியே ஆட் பண்ணுங்க. 10 30 60 மொத்தம் 65 ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப அந்த எண் 100, அது கூட 65 ஆட் பண்ணீங்கன்னா அப்ப 165 ஆயிருக்கு. அதாவது அந்த எண் எவ்வளவு அதிகமாயிருக்குன்னா பாருங்க 165 ஆயிடுச்சு இப்போதைக்கு. புரியுதா பாருங்க. நம்ம எடுத்துக்கிட்டது 100ன்னு ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணணும். அசியூம் பண்ணி 10% போட்டோம், 10 கிடைச்சது. திருப்பி 110 கன்வெர்ட் பண்ணி இப்படி போட்டிருக்கோம். ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்படியே இந்த 110 தான் இங்க இருந்து வந்துச்சு. ஓகேவா? இது 110 ஆட் பண்ணி 110 போட போறோம். ஓகேவா? அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? 100 அசியூம் பண்ணிட்டு 10% கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 20% அப்படியே கூட்டு வட்டி மாதிரி ஆடாயே போடணும். தனியா போடாம ஆட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 165 வரும். நீங்க தனியா வச்சு போட்டு பாருங்க. இது மாதிரி சம் முக்கியமானது. அடுத்து 86 பார்த்தாச்சு. 87 பார்க்கலாம். சரிங்களா? 87 பாருங்க. 87வது சம் பாருங்க. ஓகே, क्वेश्चन ஒன் லைன் தான். ஆன்சரை சிம்பிளா போடலாம். அதாவது a = 5b எனில் 3a வின் எவ்வளவு சதவீதம் 3b ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப क्वेश्चனை படிச்சுட்டு நம்ம ஆப்ஷன் நல்லா பார்க்கணும். क्वेश्चन நம்ம டெஸ்ட் क्वेश्चन இது. ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கவனிங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3a அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதாவது புரியுதா பாருங்க. 3a வினுடைய எவ்வளவு சதவீதம் 3b ன்னு சொல்லிட்டு நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது क्वेश्चन இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம 3b ல தான क्वेश्चन இருக்கு. அப்ப இப்ப 3a தான். அப்ப இதையும் நம்ம b ஆ மாத்திக்கலாம். ஓகேவா? அந்த 3a வை b ஆ கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப 3a என்னன்னு எழுதலாமா? 3a என்னன்னா 3 * a ஓட மதிப்பு என்னது? மேல கொடுத்துட்டாங்க பாருங்க. 5b ன்னு கொடுத்துட்டாங்க. a ஓட மதிப்பு 5b ன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. புரியுதா பாருங்க. a க்கு பதில் 5b. அப்ப 3 * 5 15. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? = 15b ன்னு கிடைக்குது. எது? இந்த 3a ஓட மதிப்பு 15b நமக்கு கிடைச்சு போச்சு. ஓகேவா? அப்ப क्वेश्चனே மாத்திடலாம். அப்ப இது எப்படி சொல்லலாம்? 15b-யா? அப்ப 15b னுடைய எவ்வளவு சதவீதம் 3b ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப 15b ல தான் 3b கேக்குறாங்க. இதுல தான் இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு இந்த 15b தான் முக்கியம். ஓகேவா? இதுதான் நமக்கு முழுசுன்னு அர்த்தம். இந்த 15b ல தான் இது. அப்ப சிம்பிளா போடலாமா? அப்ப 100 தான் அந்த 15b னா
யாரு கேட்கறாங்க 3B கேட்கறாங்க ஓகேவா. அப்ப அந்த 3B எவ்வளவு சதவீதம், இதான் அந்த லைன் ஓகேவா. அடிக்கலாமா, B விட்டுருங்க. 3 அடிச்சிங்கன்னா ஒரு முறை, இது அடிச்சிங்கன்னா 5 3 15, 5 கிராஸ் அடிச்சிங்கன்னா 20 5 100. ஆன்சர் பாத்தீங்கன்னா 20 ஓகேவா. ஆன்சர் 20%. அப்ப நம்ம ஏவோட மதிப்பை பிரதியிட்டா தான் அந்த லைன் போட முடியும் ஓகேவா. அடுத்து 88 பாருங்க. இப்போ 88ஆம் சம் பாருங்க. இது ஒரு முக்கியமான மாடல் ஓகேங்களா. 88 பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் ஒய் சதவீதம் என்பது 50 எனவும் ஒய்யின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸுக்கும் இசட்டுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்படியே கவனிங்க என்ன சொல்றாங்க அப்படி எழுதலாமா. எக்ஸின் ஒய் சதவீதம் வந்து 50ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸின் ஓகேவா. எக்ஸின் ஒய் பெர்சன்டேஜ், அப்ப எல்லாமே பெருக்கல் தான். ஒய் பெர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் நம்ம, பை 100 அர்த்தம், y பை 100 அர்த்தம் ஓகே. y பை 100 இதோட வேல்யூ தான் 50ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. எக்ஸின் y சதவீதம் என்பது 50 கொடுத்துட்டாங்க. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த எழுதிக்கலாமா. y இன் z அப்படின்னா z பை 100 ஓகேவா ஈக்குவல் டு 25 அர்த்தம். புரியுதா பாருங்க. அவங்க கொடுத்த 2 லைனுமே எழுதிட்டேன், அவங்க கொடுத்த 2 லைனுமே எழுதியாச்சு ஓகேவா. அப்ப கவனிங்க, அப்ப எக்ஸுக்கும் இசட்டுக்கும் என்ன தொடர்பு தான் கேட்டிருக்காங்க ஓகே. அப்படி இருக்கும் பொழுது இதுல இசட் கிடையாது, இதுல எக்ஸ் கிடையாது, கொஸ்டினே இல்லாததான் மெர்ஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுல தூக்கி போடலாமா. அப்ப ஒய்யோட வேல்யூல எடுத்துட்டு போயிட்டு அப்ப ஒய் வேல்யூனா இதுல ஒய் கவனிங்க, இதுல ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க. அப்ப ஒய் வேல்யூ ஒய் மட்டும் வச்சுட்டு அங்க தள்ளுங்க. ஒய் மட்டும் இங்க வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு கரெக்டா அந்த 50 இருக்கு, 50 இருக்கு. இந்த 100 மேல போய் பெருக்கும், அப்ப 100 மேல போயிடும், மேல இருக்கிற எக்ஸ் கீழே வந்துடும் ஓகேவா. இதுதான் நம்மளுடைய ஒய் வேல்யூ. இதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஒய் வேல்யூ. புரியுதா பாருங்க. அப்ப y மட்டும் தான் வச்சிருக்கேன், 100 கீழ இருந்து மேல வந்துரும், மேல இருக்கிற x கீழ வந்துரும் ஓகே. புரியுதா பாருங்க. y வேல்யூ அப்படியே y வேல்யூ இங்க பிரதி இல்லாம இங்க பிரதியிட்டாதான் x இங்க வந்துரும். அப்பதான் x இருக்கு என்ன காம்பினேஷன் நம்ம சிம்பிளா முடிஞ்சிரும் ஓகேவா. அப்ப y தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிருச்சு ஓகேவா. y யோட வேல்யூ பாருங்க 50 × 100 5000. இப்ப 2 0 இங்க செஞ்சுனா 5000 ஆயிடும். அப்ப y வேல்யூ பாத்தீங்கன்னா 5000, அதாவது 5000 பை எக்ஸ், இதான் ஒய் ஓகேவா. இதான் ஒய் மதிப்பு போட்டாச்சு. இன்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்கு இசட் பை ஒரு 100 இருக்கு ஓகேவா. ஈக்குவல் டு 25 இருக்கு. புரியுதா பாருங்க. அப்படியே எழுதியாச்சு, மேல இருக்கிறத காப்பி பண்ணி கீழே எழுதியாச்சு. பட் ஒய்யோட வேல்யூ பிரதிட்டாச்சு. அப்ப கவனிங்க, கீழே இருக்க 2 0க்கும் மேல இருக்க 2 0 கேன்சல் ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க பாருங்க எல்லாமே பெருக்கல்ல இருக்கு, எல்லாமே பெருக்கல்ல இருக்கும்போது எங்க வேணா அடிச்சுக்கலாம் நீங்க ஓகேவா. இந்த 25 அப்படியே அடிக்க முடியும் ஓகேவா. புரியுதா பாருங்க. அப்ப என்ன பண்றேன்னு பாருங்க, இங்க z இருக்கு, இங்க 50 பை x இருக்கு ஓகேவா. x இங்க ஈக்குவல் டு தள்ளுங்க, ஏன்னா கீழ x இருக்குல்ல, அத நம்ம மேல தள்ளிடலாம் ஓகேவா. இப்போ நம்ம x அங்க மேல தள்ள போறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஓகேவா, அப்ப z50 ஈக்குவல் டு 25, x அங்க போனா மேல போயிடும், x மேல போயிடும் ஓகேவா. புரியுதா பாருங்க. அப்ப எல்லாமே பெருக்கல். அப்படி இருக்கும்போது இது அடிச்சா 2 25 50, இது ஒரு முறை. அப்ப 2z தான் x ஓகேவா. இதான் ஆன்சர், ஏன்னா 2z தான் x, இதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா. அடுத்தது 89ஆவது சம் பார்க்கலாம். 89ஆவது சம் பாருங்க. ஒரு நபரினுடைய வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 10% குறைக்கப்படுகிறது எனில் அவரது வருமானம் அப்படின்னு ஷார்ட்டா விட்டாங்க. அவரது வருமானம் என்னவா இருக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 5% குறைஞ்சிருக்கு, 5% அதிகம், 4% குறைவு, 4% அதிகம் ஆப்ஷன்ல இருக்கும் ஓகேவா. அப்ப அவரது வருமானம் என்னவா இருக்கும், அல்லது வருமானம் எவ்வளவு சதவீதம் மாறுபட்டு இருக்கும், இப்படி கொஸ்டின் எப்படி வேணா இருக்கலாம் ஓகேவா. அப்ப இது ஆல்ரெடி நடத்தின மாடல் தான் ஓகேவா. நமக்கு 2% கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டு அதிகமாயிருக்கு குறைஞ்சிருக்கு, இல்ல ரெண்டுமே குறைஞ்சிருக்கு ரெண்டுமே அதிகமா இருக்கு, மாத்தி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஃபார்மேட் தான் நடத்தியாச்சு. x + r - y + r - xy / 100 ஏகப்பட்ட கணக்கு போட்டாச்சு. முதல் நம்பர்ல அந்த முதல் நம்பர் தூக்கி இங்க போட்டுக்க போறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் அதிகரிக்கப்பட்டுன்னு வந்திருக்குல்ல, புரியுதா பாருங்க. அப்ப அதிகரிப்புனா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும், குறைவுன்னு சொன்னா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலாமா, ஈஸியா போடலாங்களா. அப்படியே ஒரு நிமிஷம் கூட ஆகாது, கவனிங்க. அப்ப முதல் நம்பர் 10ன்னு போட்டுக்கிறோம் ஓகேவா. ஏன்னா முதல் நம்பர் 10 தான் இருக்கு ஓகேவா. அப்ப 10% அதிகமா, அப்ப முதல் நம்பருக்கு பிளஸ் தான், கரெக்ட் பிளஸ் இருக்கு. ரெண்டாவது நம்பர் 10% குறைஞ்சிருக்கு, அப்ப ரெண்டாவது நம்பருக்கு வந்து மைனஸ்ன்னு கொடுக்குறேன், மைனஸ், ஏன்னா குறைஞ்சா மைனஸ் கொடுத்தாச்சு ஓகேவா. இப்ப x + r - y திருப்பியும் பிளஸ் மைனஸ் ஃபார்முலா போடும்போது என்ன டவுட் வரும்னா பிளஸ் போடணுமா மைனஸ் போடணும் டவுட் வரும் ஓகேவா. கவனிங்க, அப்ப இங்க பிளஸ் குறி இருக்கு, இங்க மைனஸ் குறி இருக்கு. அப்படி மாத்தி குறி இருந்தாலே நாம மைனஸ் குறி தான் போடணும், வேற குறி இருந்தாலே மைனஸ் தான் போடணும். ஏன்னா பாருங்க மைனஸ் மைனஸும் பிளஸ்ன்னு கிடைக்கும் ஓகேவா. பிளஸ்னாலும் பிளஸ் தான் கிடைக்கும், அதாவது சேம் சிம்பிளா இருந்தா பிளஸ் தான் கிடைக்கும். புரியுதா பாருங்க பெருக்கும் பொழுது. ஆனா வேற குறியை நீங்க பெருக்குனா கண்டிப்பா மைனஸ் தான் கிடைக்கும் ஓகேவா. மைனஸ்க்கு இந்த ஒரே ஒரு வழி தான். அப்ப வேற சிம்பிளால மைனஸ் தான் போடணும். அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ்னா வேற சிம்பிள் மைனஸ் தான் போட போறோம் ஓகேவா.
அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ கவனிங்க. அப்போ அதே எக்ஸ் இன்ட்டு ஒய்னா சேம் நம்பர் 10 10 பை அப்போ கீழே ஒரு 100. அப்போ அடிச்சிட்டேன் 0 0 கேன்சல். புரியுதா பாருங்க. அப்போ பிளஸ் 10யும் மைனஸ் 10யும் அடிச்சு விடலாம். அடிச்சுனா கழிச்சிட்டேன் 0 இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆக மொத்தம் கணக்கில் என்ன தம்மா எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டிங்களா? நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த கணக்கில் எந்த வித மாறுபாடுமே இல்லைன்னு போட்டுருவாங்க. ஓகேவா? 10 அதிகமாகி 10 குறைஞ்சிருக்குல்ல. அப்போ வருமானம் மாற்றம் சொல்லு, அதாவது ஏதுமில்லை கூட அடிக்கலாம். தப்பு இங்கே தான் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஒன்றுன்னு இருக்கு பாருங்க. ஏன்னா கேன்சல் பண்ண நமக்கு 1 இருக்கும், -1, அதாவது -1%. அப்போ ஆப்ஷன் எதிர்த்து எடுக்கணும். எப்படின்னா 1% குறைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வருமானம் 1% குறைவுன்னு அர்த்தம். இதை தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? எல்லாரும் இந்த 1 விட்டுருவாங்க, விட்டுட்டு 0 நினைச்சுப்பாங்க. அது தப்பு. ஆன்சர் வந்து 1% குறைவுன்னு அர்த்தம். அடுத்து 90 பார்க்கலாம். 90 பாருங்க. 240 விட 15% குறைவான ஒரு எண். ஓகேவா? இது ரூபாய்னு கொடுத்துருக்காங்க, இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5% குறைவான ரூபாய்னு கூட அர்த்தம். ரூபாய் கூட வச்சுக்கலாம், இல்ல ரூபாய் எடுத்து என்னன்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட சம பார்க்கலாம். ஒரு 240 ஒரு மதிப்பை விட 15% குறைச்சா எவ்வளோன்னு சிம்பிளா கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப இதுதானே முழுசு. அப்ப 100 தான் அந்த 240. ஓகேவா? இதுதானே முழுசு. அப்ப 100 தான் 100% தான் 240 தான். 5% குறைச்சிருங்க. 5% குறைச்சிட்டா மீதி எவ்வளோ? ஒரு 100ல 15% போயிடுச்சுன்னா 5 பேசுனா மீதி 85% எவ்வளோன்னு கேட்கறாங்க. இதான் அந்த கொஸ்டின். ஓகேவா? அப்ப ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அடிச்சிங்கன்னா 5 2 10, இது அடிச்சிங்கன்னா 12 24. அப்ப இது கேன்சல் பண்ணாம 5ஆல அடிச்சிங்கன்னா 17 முறை வரும். 17யும் 12யும் பெருக்கலாமா? 12 into 17. இதை பெருக்கினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப 704 மீதி 1 8 அடுத்து ஒரு 12. ஓகேவா? அப்ப 4 0 அப்ப 204. அப்ப 204 ரூபாய் தான் அதுக்கு ஆன்சர். அல்ல 204 மதிப்பு 15% குறைவான ஒரு மதிப்புனா 204 தான். ஓகேங்களா? அடுத்து 91 பாருங்க. பாருங்க 91 பாத்தீங்கன்னா 600 x சதவீதம் என்பது 450 அப்படின்னா x வேல்யூ கேக்குறாங்க. அப்ப டைரக்டா எழுதலாமா சிம்பிளா? அப்ப 600 x சதவீதம் அப்படின்னா x/100. அப்ப 600 x சதவீதம் என்பது எவ்வளோ? 450 மதிப்பு கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் டு கன்னடா தான் போடணும். புரியுதா பாருங்க. 600 x சதவீதம் என்பது 450 அப்படின்னா x வேல்யூ. அப்ப இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். மேல இருக்கிற 6 ஈக்குவல் டு தானா கீழே போயிடும். ஓகேவா? அப்ப x ஈக்குவல் டு 450 டிவைட் பை 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 அடிக்கலாமா? அப்ப 2 3 6. இது 5 3 45 ஒரு 0. ஓகேவா? திருப்பி அடிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? அப்ப x ஓட வேல்யூ 75 2 தான் 150. அப்ப 75 தான் ஆன்சர். 92 பாருங்க. 92 பாருங்க. 1640 40% இது பிளஸ் இங்க ஒரு x வேல்யூ, இது மதிப்பு தான் கேக்குறாங்க. x வேல்யூ ஈக்குவல் டு 950 35% பிளஸ் லாங் क्वेश्चन கேட்டாங்க. இவங்க கொடுத்துட்டு x மதிப்பு கேட்க அப்படியே ஷார்ட் எழுதலாமா? அப்படியே புடுங்கறத எழுதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1640 இன் அப்படின்னா பெருக்கல் அர்த்தம். என்ன கொடுத்துருக்காங்க? 40% 40/100. ஓகேவா? கொஸ்டின் மார்க் நான் பிளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஈக்குவல் டு அது ரெண்டும் ஈக்குவல் டு. ஓகேவா? ஈக்குவல் டு கரெக்டா கொடுத்துட்டாங்க. அது எப்படி வைக்க போறோம்னா 980ல 35% 35/100 அர்த்தம். ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் பிளஸ் இதையும் சேர்த்து இது கூட பிளஸ் என்ன இருக்கு? 850ல 150%. ஓகேங்களா? அப்ப 150/100. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஈக்குவல், இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப கவனிங்க. அப்ப சிம்பிளா 93 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட 92 ஆல்ரெடி போட்டாச்சு. கீழே ஆன்சர் 962, அதாவது 962 வரும். ஓகேவா? நீங்க போட்டுக்கலாம், ஒரே மாடல் தான். இப்ப நம்ம 93 பார்க்கலாம். ஓகேங்களா? P இன் P சதவீதமானது 36 கொடுத்துட்டாங்க. அப்ப P வேல்யூ சிம்பிளா கேட்கறேன். கவனிங்க. அப்ப P இன் அப்ப இந்த இன்னெல்லாம் வந்தாலே பெருக்கல். ஓகேங்களா? அப்ப P இன் P சதவீதம் அப்படின்னா P/100 வேல்யூ 36. ஓகேவா? இவ்வளவுதான். இதான் கொஸ்டின் எழுதியாச்சு. அப்ப கீழே இருக்கிறவங்க நாங்க தெரியலாமா? அப்ப எப்படி வரும்? P இன்டு P P ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப பெருக்குங்க 36 இன்டு 100ன்னு அர்த்தம். ஓகேவா? நமக்கு P யோட வேல்யூ தான் தேவை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஸ்கொயர் அப்படின்னா ரூட் ஆகும்ல. அப்ப P ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள 36 இன்டு 100ன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க பெருக்கி கூட வச்சுக்கலாம், உங்க விருப்பம். அப்ப 36 ரூட் எடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். 100 ரூட் எடுத்தா வெறும் 10ன்னு வரும். ஏன்னா 10ஓட ஸ்கொயர், இது 6ஓட ஸ்கொயர். ஓகேவா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 இன்டு 10. இதை ரூட் எடுத்தா 6, இதை ரூட் எடுத்தா 10. அப்ப 60. P யோட வேல்யூ பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது? 60ன்னு கிடைக்குது. ஓகேவா? போட்டாச்சு. 94 பார்க்கலாம். 94 பாருங்க. 300ல் 50%ல் 33 1/3% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? அப்ப இந்த இன் இதெல்லாம் எதை பார்த்தாலுமே பெருக்கல் அர்த்தம். அப்ப டைரக்டா போடுறேன். 300 பெருக்கல் 50% 50/100. இல்னாலும் பெருக்கல்
அப்ப இந்த கலப்பினத்தை பின்னமாக்கலாமா? அப்படி பெருக்கினீங்கன்னா 99 வரும். 3 × 33 99 பிளஸ் மேல கூட்டினா 1 கூட்டினா அப்ப 100/3 இதை மட்டும் போட்டாச்சு. இந்த குறியீடு சதவீதனாலே கீழே 100ன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம போட்டுருப்போம்ல x சதவீதம் x/100 அதே மாதிரி தான். அப்படியே எழுதியாச்சு. கேன்சல் பண்ணலாமா? அப்ப மேல இருக்கிற 100 கீழே 100 கேன்சல். ஓகேவா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், மீதி ஒரு 50 தான் மீதி இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 50. ஓகேங்களா? 95 சம் பாருங்க. அடுத்தது 95 சம் பாருங்க. ஈஸியான சம். 4.7 சதவீத வடிவம். இதான் கொஸ்டின், ஒன்லைன் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப 4.7 பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. அப்ப கவனிங்க, 4.7 4.7. ஓகேவா? நான் இது ஃபர்ஸ்ட் பின்னம் ஆக்கிட்டுமா? அப்ப 4.7 எப்படி பின்னமாக்கலாம்னா 47 10ஆல வகுத்தீங்கன்னா தான் 4.7 நடத்தும். ஒரு 47 10ஆல வகுத்தா ஒரு 0க்கு ஒரு புள்ளி வச்சிருவாங்க. அதான் 4.7. இதை இப்படி எழுதலாம். ஓகேவா? பின்னம் ஆயிடுச்சா? பின்னத்தை எப்படி பெர்சன்டேஜ் ஆகும்னா சிம்பிளா 100ஆல பெருக்கினாலே சதவீதம் ஆயிடும். ஒரு பின்னத்தை 100ஆல பெருக்கினா அது சதவீதம் ஆயிடும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதை இப்படி எழுதலாம். இதை சதவீதமாக்க 100ஆல பெருக்கணும். ஈஸியா வேலை முடிச்சு. ஒரு 0 கேன்சல். 47 10 பெருக்கினீங்கன்னா 470%. ஓகேவா? 96 பார்க்கலாம். 96 சம் பாருங்க. ஒரு நாளில் 3 மணி நேரத்துக்கான சதவீதம் கேட்கறாங்க. ஓகேவா? ஒரு நாளில் 3 மணி நேரம் மட்டும் எவ்வளவு பர்சன்ட் நம்மள கேட்கறாங்க. ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்ப ஒரு நாள் தான் முழுசு. இது மணி நேரம் தான். அப்ப இதையும் மணியா மாத்தலாமா? அப்ப ஒரு நாள் அப்படின்னா 24 hours. ஓகேவா? அப்ப 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் கேட்கறாங்க. அப்ப இதுதானே மொத்தம். இதுதான் மொத்தம். அப்ப 100 தான் 24. ஓகேவா? எது மொத்தமோ அதான் 100ன்னு வச்சுக்கணும். அப்ப 24 தான் மொத்தம். அப்ப இந்த 3 மணி நேரம் எவ்வளவு பர்சன்ட் தான் கொஸ்டின். அடிக்கலாமா? இது புரியுதா பாருங்க. இது வந்து இவ்வளவுதான் இந்த சம். அப்ப அடிச்சீங்கன்னா 1 3 3 8 3 24. இது 8யும் 100 அடிக்கலாமா? அடிச்சீங்கன்னா 2 4 8 இது 25 4 100. அப்ப 25க்கு 2 வகுக்கலாமா? 25/2 வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 12.5 12 வரும். இது ஆப்ஷன் தான் எடுத்துக்கலாம். இல்ல கலப்பெண்ணத்துல அதாவது 12 2 24 1 மீறிதா 1 போட்டாச்சு 2. ஓகேவா? இது இப்படியும் எடுக்கலாம். கலப்பெண்ணத்துல எடுத்துக்கலாம். இது பாயிண்ட்ல எது ஆப்ஷன்ல இருக்கோ பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? அப்ப அடுத்து 97 பார்க்கலாம். 97 பாருங்க. ஓகேங்களா? ஈஸியா போட்டுடலாம். 0.5252 இத சதவீதத்துல என்னன்னு கொண்டு ஒன்லைன் கொஸ்டினா கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப இத பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபுல்லா பாயிண்ட்ல இருக்குல்ல, நான் என்ன பண்ண போறேன்னா 52 52 அப்படியே ஃபுல்லா இத அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இத பின்னமா மாத்திரம் ஃபர்ஸ்ட். அப்ப 4 ஸ்தானத்துல எதனா புள்ளி இருக்கு. அப்ப 4 0 வர மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல அந்த 10 வச்ச போட்டா அதே மாதிரி தான். அப்ப எனக்கு 4 0 வந்துச்சு பாருங்க. 4 0. ஓகே போட்டேன். இந்த நம்பர் 4 0ல வகுத்தீங்கன்னா இது வந்துரும். 4 0 பாயிண்ட் வந்துரும். புரியுதா பாருங்க? இத தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அப்ப ஒரு பின்னத்தை 100ஆல பெருக்குன என்ன கிடைச்சிரும்? சதவீதம் ஆயிடும். ஈஸி ஆயிடும் எனக்கு. அதான் பண்றேன். அப்ப இந்த 2 0க்கும் 2 0 கேன்சல். இப்ப புரியுதா பாருங்க. இப்ப கீழே 2 0 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 2 0 இருக்கும்போது 2 ஸ்தானம் தான் புள்ளி வைக்கணும். அப்ப 52.52% ஆன்சர் கிடைச்சிச்சு. அதாவது இதை நான் பின்னத்தில் எழுதிட்டு பின்னத்தை எப்பவுமே 100ஆல பெருக்கினா பெர்சன்டேஜ் ஆயிடும். வேற ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். 98 பார்க்கலாம். அடுத்து 98வது சம். அதாவது 98ல இருந்து 99 100 இந்த 3 சம்மே நம்மளுடைய மேக்ஸ் வீடியோல இருக்கு. பெர்சன்டேஜ் வீடியோ நடத்தி வச்சாச்சு. அதுல இருக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 40 சம் தான் நடத்திருப்போம், 41 நடத்திருப்போம். அதுல அந்த வீடியோல நமக்கு 3 சம் கவர் ஆயிடுச்சு. பாத்துக்கோங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம பெர்சன்டேஜ்ல 40 தான் நடத்திருப்போம். இது வரைக்கும் நடத்தது 40 சம் தான் இருக்கும். மீதி ஒரு 35 சம் இருக்கு. ஓகேவா? இன்னொரு 35 சம் இருக்கு. அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணிடுவோம். கண்டினியூவா எல்லாரும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி எழுதுங்க. அதுக்கான மேக்ஸ்க்கு தெரியாத பசங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் எந்த ஒரு டாபிக் நீங்க மேக்ஸ்ல எந்த டாபிக் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 80 சம்மாவது உங்க நோட்ல இருக்கணும். அந்த 80 சம்ல எல்லா மாடலுமே கவர் ஆயிருக்கும். ஓகேவா? புதுசா கேட்கிற மாடல உங்க நோட்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பேஜ் நிறைய விட்டு வைங்க. ஒரு சாப்டர் எழுதுறீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா கொஞ்சம் நிறைய பேஜ் விட்டு வைங்க. பக்கத்துல ஏதாவது குழம்பிடும். அப்ப விகிதம்னா நிறைய பேஜ் விட்டு வைங்க. ஒரு 70 சம் நடத்ததுக்கு அப்புறமா நிறைய பேஜ் விட்டு வைங்க. நீங்க பாக்குற ரேஷியோஸ்லாம் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? தொடர்ந்து நல்லா படிங்க. ஓகேவா? டெஸ்ட் கண்டினியூ பண்ணி எழுதுங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோல பெர்சன்டேஜ்ல மீதி 30 சம் ஒரே வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அதை நீங்க பார்த்து காப்பி பண்ணி கத்துக்கோங்க. டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் புதுசா எழுதணுங்க மெசேஜ் பண்ணுங்க. ஆட் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? அடுத்து 3வது டெஸ்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.